தமிழ் மக்களுடைய மனதை கவர நம்முடைய முயற்சித்து அதில் மீண்டும் தோல்வியுற்றிருக்கிறார் கருணாநிதி. தகுதி இல்லாம உட்கார வச்சனால கரண்ட் கட்டலாம் வந்து. வணக்கம் நேர்களே, கோல்டன் ஹோம்ஸின் கோல்டன் ஓப்லன்ஸ் வழங்கும் சத்தியம் சாத்தியம் நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். தினமும் மக்கள் சார்ந்த பல்வேறு பிரச்சனைகளை இந்த அரங்கத்தில் நாம் விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் விவாதிக்கக்கூடிய விஷயம், இந்தியாவில் எதற்கு பஞ்சம் இருக்கிறதோ இல்லையோ, இந்தியாவில் எதை பற்றி விமர்சனங்கள் வருகின்றதோ இல்லையோ, ஊழலுக்கும் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கும் என்றைக்கும் பஞ்சம் இருந்ததே இல்லை. அந்த வகையிலே இந்தியாவின் ஒட்டுமொத்த பகுதிகளையும் குக்கிராமங்களையும் கூட ஆட்டி படைத்த 2G ஊழல் குறித்த பிரச்சனை, அது குறித்த விவாதங்கள் சற்றே ஓய்ந்திருந்த நிலையில் இன்றைக்கு மீண்டும் விஸ்வரூபம் எடுத்திருக்கின்றது நிலக்கரி சுரங்க முறைகேட்டு ஊழல். நிலக்கரி சுரங்கங்களை வழங்கியதில், அதற்கு அனுமதி வழங்கியதில் மிகப்பெரிய இமாலய அளவிற்கான ஊழல் நடைபெற்றுள்ளது. பிரதமர் மன்மோகன் சிங் பதவி விலகியே தீர வேண்டும் என்று இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினர் உட்பட்ட பல்வேறு எதிர்க்கட்சிகளும் இன்றைக்கு பாராளுமன்றத்திலே, நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும், ராஜ்யசபாவிலும் மேலவையிலும் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு அமளியில் ஈடுபட்டு பாராளுமன்றம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இன்றைக்கு அத்துணை ஊடகங்களிலும் இதுதான் பிரதான செய்தி. 1,86,000 கோடி ரூபாய்க்கு மேலாக இதில் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது அரசிற்கு. இதை ஊழலாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற தளத்திலே இன்றைக்கு விவாதங்கள் தொடங்கியுள்ளன. சிபிஐயும் இது குறித்து தனது விசாரணையை விரைவில் தொடங்க இருப்பதாக இன்றைக்கு ஊடகங்களில் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஊழல், இதுபோன்ற இமாலய ஊழலில் இருந்து இந்தியா எப்பொழுது விடுதலை பெறும்? சுரங்க முறைகேட்டில் நடைபெற்ற உண்மை சம்பவங்கள் என்ன? இதன் பின்னால் நாம் இன்னொரு கோணத்திலும் விவாதிக்க வேண்டிய கடமை இருக்கின்றது. அது இது போன்ற நிலக்கரி சுரங்கங்கள் இன்னும் தமிழகத்திலே கிரானைட் குவாரிகளில் நடைபெற்ற மிகப்பெரிய கொள்ளை, ஊழல், முறைகேடு, இதெல்லாம் நம்முடைய சுற்றுப்புறச் சூழலுக்கு மிகப்பெரிய ஆபத்தாக போய்விடுகின்றது என்பதையும் நம்மால் மறுக்க இயலாது. இதுபோன்ற பல்வேறு தளங்களில் இன்றைக்கு நாம் விவாதிக்க இருக்கின்றோம். நமது அரங்கத்திற்கு காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான அமெரிக்கை நாராயணன் அவர்கள் வந்திருக்கின்றார். எழுத்தாளரும் ஊடகவியலாளருமான கடற்கரையான் நமது அரங்கத்திற்கு இது குறித்து விவாதிப்பதற்காக வந்திருக்கின்றார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் கௌதம் சன்னா அவர்களும் நம்ம மத்தியிலே இருக்கின்றார். நேர்களே, இது உங்களுக்கான நிகழ்ச்சி. நீங்களும் தொலைபேசி மூலமாக உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம் என்பதை மீண்டும் நினைவுபடுத்தி வாதத்தை தொடங்குகின்றேன். வணக்கம். வணக்கம். என்னுடைய முதல் கேள்வியை சன்னாவிடமிருந்து தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ந்து 2G ஸ்கேம் ஊழல் சற்றே ஓய்ந்திருந்த நிலையில் இன்றைக்கு மற்றும் ஒரு ஊழல் குற்றச்சாட்டு. இதை பற்றி உங்களுடைய அடிப்படையான கருத்து என்ன? அதன் பிறகு நாம் விரிவாக விவாதிக்கலாம். பொதுவாக இன்றைக்கு சிஏஜி அறிக்கையை வைத்து அந்த நாடாளுமன்றத்தில் நடைபெற்றிருக்கிறது. அரசுக்கு வருவாய் இழப்பு என்ற அளவில் தான், அந்த கோணத்திலே மட்டும்தான் இன்றைக்கு இந்த பிரச்சனை, நிலக்கரி சுரங்க பிரச்சனை பார்க்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இது எங்களை பொறுத்தவரையில், அது பொதுவாக பார்க்கின்ற அடிப்படையில் நாம் பார்க்கின்ற பொழுது, இது வருவாய் இழப்பு என்று சொல்ல முடியாது, கொள்ளை என்று தான் நாம் சொல்ல முடியும். ஏனென்றால் 1,86,000 கோடி வருவாய் இழப்புக்கு பின்னால் எத்தனை லட்சம் கோடி கொள்ளையடித்திருப்பார்கள் என்பதை பற்றின விவரம் கூட நமக்கு இன்னும் வந்து சேரவில்லை. ஆக இதற்குள் பல்லாயிரக்கணக்கான கோடி கொள்ளை நடந்திருக்கிறது. அதில் கடலிலே மூழ்கியிருக்கின்ற மலையின் முகடு தெரிகின்றது போலத்தான் இன்றைக்கு 1,86,000 கோடி நமக்கு வெளியே தெரிந்திருக்கிறது. உள்ளே மறைந்திருக்கக்கூடிய இன்னும் பல லட்சக்கணக்கான கோடி ரூபாய்கள் வெளியே தெரிய வேண்டிய அவசியம், நாட்டுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆக இது முறைகேடு அல்ல, இது அப்பட்டமான ஒரு கொள்ளை. அந்த கொள்ளையை மென்மையான வார்த்தையை போட்டு மறைக்க கூடாது என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். கடற்கரையான், உங்களுடைய அடிப்படையான கருத்து இதை பற்றி? இல்லை, பொதுவாகவே மன்மோகன் சிங் அரசாங்கத்தில் மன்மோகன் சிங் பிரதமராக அறிவித்த பிற்பாடு அவருக்கு கொடுக்கப்பட்ட படம் மிஸ்டர் கிளீன். அவர் ஒரு பொருளாதார வல்லுநர், மேலை நாடுகள்லாம் போய் படிச்சுட்டு வந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நிதி நிறுவனங்களையும் நிதி ஆளுமைகளையும் சரியாக கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு திறன் படைத்தவர். அந்த மாதிரிலாம் நிறைய அவரை பற்றி பட்டம் கொடுத்தாங்க. ஆனால் இப்போ காங்கிரஸ் அதனால தான் திரும்பவும் ஒரு இரண்டாவது முறையாக ஒரு ஆட்சியை பிடிக்க வேண்டிய கட்டாயமும் தேவையும் இருந்தது. ஆனால் ஒட்டுமொத்தமாக இந்த காங்கிரசினுடைய அரசாங்கம் ஆட்சி அமைத்ததிலிருந்து இன்றைய வரை பெரும்பாலான செய்திகள், முக்கியமாக பத்திரிகைகளில் ஊடகங்களில் வரக்கூடிய பெரும்பாலான செய்திகள் முழுக்க முழுக்க ஊழல் சம்பந்தமானவை தான் என்பது நீங்கள் கடந்த ஆண்டுகளுடைய ஃபுல் ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்த்தோம்னா நமக்கு நல்லா தெரியும். அதிகபட்சமாக நாடாளுமன்றத்தில் விவாதங்கள், சர்ச்சைகள், கிளப்பப்பட்ட விஷயங்களும்
ஊழல் சம்பந்தமாக தான் இருக்குது. இதுலேருந்து என்ன நமக்கு தெரிய வருதுன்னு கேட்டிங்கன்னா, காங்கிரஸ் அரசாங்கம் வந்து ஒரு மறைமுகமாக இருந்த ஒரு ஊழல் விஷயங்களை வெளிப்படையாகவே செய்யக்கூடிய ஒரு யுக்தியை கையாள ஆரம்பித்து விட்டதோ அப்படிங்கிற ஒரு ஐயத்தை உண்டாக்குற மாதிரியான எல்லா நடவடிக்கைகளும் இந்த அரசாங்கத்தில் இருக்குது. குறிப்பாக இந்த மன்மோகன் சிங் அரசாங்கம் வந்து ஆட்சிக்கு வந்த பிற்பாடு குறிப்பாக செஞ்ச ஊழல்கள் எல்லாமே வந்து இந்த இந்திய மண்ணில் பல நூற்றாண்டுகளாக லட்சக்கணக்கான ஆண்டுகளாக இயற்கை வளங்களாக காப்பாற்றப்படுகிற அத்தனை விஷயங்களையும் கண்மூடித்தனமாக அறிவியல் பார்வை இல்லாமல் சற்றும் ஒரு அற உணர்ச்சிக்கு ஈடு கொடுக்காமல் மிகப்பெரிய கொள்ளையை இவர்கள் தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள் என்பதை ஒவ்வொரு சம்பவத்திலையும் இந்த சம்பவங்கள் நமக்கு தொடர்ச்சியாக நமக்கு பதிவாகிட்டு இருக்கு. உதாரணமாக சல்வாஜூர் நடந்த தண்டகாரண்யாவில் நடந்த பிரச்சனைகள் பழங்குடி மக்களுக்கு அரசாங்கத்துக்குமான மிகப்பெரிய போராட்டம், முழுக்க முழுக்க கனிம வளங்களை மையமாக வைத்து நடத்தப்பட்ட ஒரு போராட்டம். ஒரிசாவில் நடந்த போராட்டம் முழுக்க முழுக்க கனிம வளங்களை தனியார் நிறுவனங்களுக்கு ஒப்படைப்பதன் சம்பந்தமாகவும் பூர்வக்குடியாக மக்கள் வாழக்கூடிய மக்களுக்கு அதை அவர்களிடம் பறித்து அதை தனியார் நிறுவனங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அபத்தமான போராட்டமாகவும் இந்த அரசாங்கம் தொடர்ந்து நடத்தி வருகிறது. இந்த இத்தனை ஆண்டுகால ஆட்சியில் அடிக்கப்பட்ட கொள்ளைகளை கூட நீங்கள் சரி செய்து விடலாம். ஏதோ ஒரு முனையிலிருந்தோ ஏதோ ஒரு விஷயத்திலிருந்து மீண்டும் தொடங்கி விடலாம். ஆனால் இந்த கனிம வளங்களுடைய அழிவி மறுபடி என்றைக்குமே எந்த பல ஆயிரம் ஆண்டுகள் ஆகும் அப்படிங்கிறது ஆகும் இல்ல, முடியாது. இது திரும்ப நீங்க பெறவே முடியாது. எங்கேயுமே கனிம வளங்கள் அழிக்கப்பட்டு திரும்ப பெறப்பட்டதா வரலாறே கிடையாது. நீங்க வந்து மேலை நாடுகள்ல ஷெல் போன்ற கம்பெனிகள் மிகப்பெரிய இயற்கை வளங்கள் கொழிக்கக்கூடிய காடுகளை எண்ணெய் பீப்பாய்களை விட்டு அதன் மூலியமாக அழித்த போது அதை திரும்ப பெறவே முடியவில்லை. இன்றைய வரைக்கும் பெற முடியவில்லை. அதே தொடர்ச்சியை தான் மத்திய அரசாங்கமா இருக்கக்கூடிய மக்கள் ஆட்சி என்று நம்பப்படுகிற ஒரு ஆட்சியில் கனிம வளம் கொள்ளை என்பது உச்சக்கட்ட நிலை அடைந்தது. தொடர்ந்து விரிவாக பேசலாம். சற்றே மென்மையாக சொன்னாலும் கூட கடுமையான குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கின்றார் மத்திய காங்கிரஸ் சர்க்காரின் மீது நேயர் ஒருவர் நீண்ட நேரமாக இணைப்பிருக்கிறார். அவருடைய கருத்தை கேட்டுவிட்டு காங்கிரசின் கருத்தை நிச்சயமாக பதிவு செய்யலாம். வணக்கம். சத்தியம் சாத்தியமே தொலைக்காட்சியை பார்க்காம உங்களுடைய கருத்துக்களை சுருக்கமா பதிவு செய்யுங்க. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க? எங்கிருந்து பேசுறீங்க? காஞ்சிபுரத்திலிருந்து விஜய் சார். காஞ்சிபுரத்திலிருந்து விஜய். ஆமா சார். சொல்லுங்க உங்களுடைய கருத்துக்களை. சார், இந்த ஊழல்லாம் நடக்குதுல்ல சார், சொல்லுங்க. இவ்வளவு ஊழல் பணத்தை வந்துட்டு நம்ம நாடு சொல்றாங்க துட்டு வந்து ஷார்டேஜ் ஆகுதுன்ட்டு. அது வந்து இந்த ஊழல் பணத்தெல்லாம் வந்து அதுல போட்டு நம்மள மாதிரி பணக்கார நாடு எதுவுமே இருக்காதே சார். நன்றி. நன்றி உங்களுடைய கருத்துக்களுக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்கள். மற்றும் ஒரு நேயர். வணக்கம். வணக்கம். சத்தியம் சாத்தியமே. ஹலோ. சத்தியம் சாத்தியமே சொல்லுங்க. ஹலோ. வணக்கம், சொல்லுங்க உங்களுடைய கருத்துக்களை. இணைப்புல இருக்கிறீங்க. ஹலோ சார். சார் நான் சத்தியம் சாத்தியமே. ஆமா சத்தியம் சாத்தியம் தான், சொல்லுங்க. கோவையில இருந்து பேசுறேன் சார். கோவையில இருந்து. உங்க பேரு? என்னோட பேர் டிமோ சார். டிமோ, சொல்லுங்க டிமோ, உங்களுடைய கருத்துக்களை சுருக்கமா. ஒன்றும் இல்லை, இப்போ இந்த ஊழல் மட்டும் இல்லை, ஊழலை பொறுத்தவரை நம்ம வந்து சாதாரணமான ஒரு சின்ன விஷயங்க நம்மளோட லைஃப்ல பார்த்தோம்னா, பர்த் சர்டிபிகேட் வாங்குறதுல இருந்து கேஸ் கனெக்ஷன் வாங்குறதுல இருந்து அரிசி பருப்பு வாங்குறது எல்லா விஷயத்திலயுமே ஊழல் இருக்குது. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இப்போ ஒருத்தர் சொன்னாரு, இது வந்து மலை ஒரு கடலுக்கடியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பனிப்பாறையோட மேல் பக்கம் தெரிஞ்சிருக்குது. இதே மாதிரி சம்திங் ஏதாவது ஒரு சின்ன பூமிங் வந்து அது ஏதோ பெருசா எதிர்கட்சியில 4 பேர் சொல்லும் போதுதான் நம்ம கேட்கிறோம். பட் நம் பொதுமக்களோட கான்ட்ரிபியூஷன் இதுல இருக்குது. முக்கியமான விஷயம், சின்ன சின்ன விஷயங்களையும் வந்து ஊழல் நடக்குதுன்னா எடுத்து கேட்கறது கிடையாது, எடுத்து போராடுறது யாரும் கிடையாது. எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அரசாங்கத்திலயும் சில நேரங்கள் ஊழல் நடக்குது ஒரு பிரச்சனை அப்படின்னா என்கொயரி அது இதுன்னு சொல்லி போட்டு அது மறந்து போகதான் வைக்கிறாங்களே தவிர யாருக்கும் இதுவரை பனிஷ்மெண்ட் கொடுத்ததாவும் இல்ல, களவு போன பணத்தை திரும்ப வாங்கினதாகவும் இல்ல. நன்றி நன்றி திமு, உங்களுடைய கருத்துக்களுக்கு. தொடர்ந்து நீங்கள் இது மாதிரி ஒரு விசாரணை கமிஷன் என்ற பெயரில் இருக்கும் என்ற ஒரு நேருடைய கருத்து, இயற்கை வளங்கள் சுரண்டப்படுவதால் ஏற்படக்கூடிய பொருளாதார இழப்புகளை சீர் செய்து விடலாம், ஆனால் அந்த சுரண்டப்பட்ட இயற்கை வளங்களை மீட்டெடுப்பது என்பது நடக்கவே முடியாத காரியம். அதை செய்திருக்கின்றது இந்த மத்திய காங்கிரஸ் சர்க்கார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு இல்லையா? அதாவது இதை பல விதமா பல கோணங்கள்ல பார்க்கலாம். முதல்ல
கனிம வளம் இன்றைய பொறுத்தவரை சிஏஜின்னு சொல்லியிருக்காங்க. இது முறைகேடு வழிய ஊழல் இல்லை. 1,86,000 கோடி ரூபாய் இழப்புன்னு சொல்லியிருக்காங்க. இழப்பு ஊழல்ங்கிறது அதனால தவறாக நடந்து அரசோ அரசை சார்ந்த அதிகாரிகளோ இல்ல மினிஸ்டர்ஸோ அரசியல்வாதிகளோ தனியாக பயன்படுத்தி குவிட் ப்ரோக்கோன்னு சொல்லுவாங்க. நான் ஏதோ எடுத்துக்கிட்டு அவர்களுக்கு உரியதில்லாத நான் கொடுத்தேன்னா அது ஊழல். சில நேரங்களில் நான் ஒரு மேனேஜ்மெண்ட் டிசிஷன் ஒரு பாலிசி டிசிஷன் எடுக்கச்சே அதை நீங்க உங்க கோணத்திலையும் பார்க்கறாரு. கனிம வளங்களை எடுப்பது தவறுங்கிறார். அதை பத்தி கொஞ்சம் பேச போறோம். ஆனா அது மாதிரி பார்வைகள் வித்தியாசப்படுவதால அப்போ சொல்லலாம் இது முறைகேடுகள் இருக்கலாம், இதை இப்படி பண்ணிருக்கூடாதுன்னு. நாங்களே கூட முன்ன நம்ம செஞ்சது சயின்ஸ்லயே முன்ன செஞ்சது இன்னைக்கு சரி தவறுன்றோம், அடுத்த நாள் சரிங்கிறோம், அதுக்கு நாள் தவறுங்கிறோம். சோ ஒவ்வொருடைய பார்வையிலையும் நம்மளுடைய ஒரு வளர்ச்சியில் இருக்கச்சே ஒவ்வொரு விஷயங்கள் செய்கிறோம். திரும்பி பார்க்கச்சே அதை இன்னும் சிறப்பாக செஞ்சலாம், இல்ல இன்னும் மோசமாக செஞ்சிருக்கலாம் அப்படின்ற பார்வை இருக்குது. அதனால முதல்ல இது ஊழல்னு சிஏஜி சொல்லல, முறைகேடுகள்னு சொல்றாங்க. நான் முதல்ல இது ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு, லைஸ் டேம் லைஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வாங்க. இப்ப சிஏஜி இத சிஏஜின்னு அதுல சேர்த்துலாம். என்ன லைஸ்னா பொய், அப்பட்டமான பொய். அதற்கப்புறம் இது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா என்ன சொல்றது, புள்ளி விவரங்கள். அதற்கு மேல இப்ப சிஏஜி. ஏன்னா இந்த மாதிரி எடுத்து சும்மா ஊறி பெருசாக்குறாங்க. நான் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்ட், ஐ எம் சர்டிஃபைட் பப்ளிக் அக்கௌண்டன்ட் ஃப்ரம் ஸ்டேட்ஸ். அவர் அறிவியல் பூர்வமா சொன்னாரு, அவர் அறிவியல் படித்து சிறப்பாக இருக்காங்க. நான் சொல்ல முடியும், ஐ எம் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். நான் கம்பெனி அக்கௌண்ட் ஆடிட் பண்ணிருக்கேன். 10,000 கோடி ரூபாய் கம்பெனிக்கு நான் பொருளாளராக இருந்திருக்கேன். நான் இன்டர்னல் ஆடிட்லயும் இருந்திருக்கேன். ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் சொல்லச்சே நாங்க என்ன பண்ணுவோம், ஒரே ஒரு இதை எடுத்துட்டு பெரிதுபடுத்துவதற்காக அது கவனத்திற்கு கொண்டு வருவதற்காக சில விஷயங்களை சொல்லுவோம். இந்த விஷயங்கள்ல நீங்க இப்ப இவர் சொன்னதுல இவர் பெரிதுபடுத்தியிருக்கிறார். 1,86,000 கோடி ரூபாய் என்பது பெரிதுபடும். முதல்ல அரசாங்கத்துடைய கடமை என்னன்னு பார்க்கணும். அரசாங்கத்துடைய கடமை ஒரே ஒரு முடிச்சிடுறேன். எனக்கு அவங்களுக்கு நிறைய நேரம் கொடுத்தீங்க. எங்களை பற்றி தான் குற்றச்சாட்டு சொல்லப்படுகிறது. அதனால எங்களுக்கு பதில். அரசாங்கத்துடைய கடமை அரசாங்க கருவூலத்திற்கு பணம் சேர்ப்பதல்ல, பொதுமக்களிடத்திலே பணத்தை கொண்டு போய் சேர்ப்பது, அவர்களை வளர்ச்சி பெற செய்வது, நாடு முன்னேற செய்வது. இதன் மூலம் அதை செய்தது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த நிலக்கரி சுரங்கத்தில் வர அந்த கேள்விக்கு பதில் சொல்றேன். நிலக்கரி சுரங்கங்கள்ல முதல்ல 2001 நான் சொல்ல விரும்புறேன். இதை இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி பிரதமர் இது பண்ணுன்றாங்க. இதை பேசுவதற்கு நாங்கள் ரெடி. ஆனா அவங்க பேச விடாம அவங்க ரிசைன் பண்ண ஒரு பாராளுமன்றம் நடக்காம செய்கிறாங்க. விவாதிச்சாதான் அதனுடைய கருத்துக்கள் தெரியும், மக்களிடையே சென்றடையும். அதை விட்டுட்டு அவங்க விவாதிக்கவே இல்லை. இரண்டாவதாக பாராளுமன்றத்தில் 2004 நாங்க வந்தோம். 2004க்கு 2003ல 18 இது அவங்க கொடுத்தாங்க. எந்த விதமான இதுவும் வாங்க. இருக்கக்கூடிய பிரச்சனை 2006 இருந்து 2009 வரையிலான விவகாரத்தை தான் இன்றைக்கு மத்திய கணக்கு தணிக்கை அதிகாரியும் குறிப்பிட்டிருக்கின்றார். 2006 இருந்து 2009 வரை நிலக்கரி சுரங்கங்களை ஒதுக்கீடு செய்ததில் 1,86,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருக்கின்றது என்று சொல்கிறார். இது ஊழலே அல்ல, இழப்பு என்று எடுத்துக்கொண்டாலும் கூட நாட்டிற்கு இழப்பை ஏற்படுத்துவது சரியா தவறா என்பது விவாதிக்கப்பட்டது. அடுத்தது இயற்கை வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டது என்ற கடற்கரையினுடைய கருத்தை பற்றி நாம் பேச வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது. நிச்சயமாக பேசலாம். ஒருவர் நீண்ட நேரமாக இணைப்பில் இருக்கிறார், அவருடைய கருத்தையும் கேட்கலாம். வணக்கம், சத்தியம் சாத்தியமே. வணக்கம். ஹலோ, வணக்கம். யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம் சார், கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறோம். பேரு சுகுமார். உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. 2G ஊழல் வெளியில வரும்போது இப்படித்தான் காங்கிரஸ்காரர்கள் சொன்னார்கள். கபில் சிபல் சொன்னாரு, எடுத்த உடனே 0% நஷ்டம்னாரு. 122 ஒப்பந்தத்தை கேன்சல் பண்ணிருக்கு கோர்ட். அதே மாதிரி தான் நிலக்கரி ஊழலும் வெளியில வந்திருக்குது. இது பிரதமருடைய மச்சாட்சி பிராரம் பார்த்தா 2G கேஸ் வந்தோடனே பிரதமர் வெளியில போயிருக்கணும். அவர் அது போகல. காரணம் போக ரெடியா இருந்தாரு, சில பேர் போக விடல. இப்ப எரியிற வீட்டுல கிடைக்கிற வரைக்கும் லாபங்கிற மாதிரி 1.5 வருஷத்துல இருக்கிறவங்க எல்லாம் சம்பாதிக்கக்கூடிய பிளான் பண்ணிட்டாங்க. அதனால இவங்க இது நடக்கலன்னு தான் சொல்லுவாங்க. கோர்ட் தலையிட்ட பின்னாடி வாய மூட தான் செய்வாங்க. இன்னொரு ராஜா நான் நடக்கலன்னு தான் சொல்றாரு. யாரு ஒத்துருக்கா? யாருமே ஒத்துக்கல. அதனால மறுபடியும் பேசுறதுனால நாடாளுமன்றத்துல விவாதம் நடத்துறது ஒரு பிரயோஜனமும் இல்ல. நடந்த தவிர மூடி மறைக்க. சிஏஜி அமெரிக்காவில் உள்ள நிறுவனமோ ரஷ்யாவில் உள்ள நிறுவனமோ இல்ல, இந்திய அரசு நிறுவனம். இவங்கிட்ட சம்பளம் வாங்கி வேலை பார்த்துட்டு இருக்க ஒரு நிறுவனம். அது சொல்றது பொய்னா எப்படி பொய்யாச்சு? நடந்தது உண்மை. எப்படி நியாயம் அப்படிங்கிறீங்க? நன்றி. உங்களுக்கு தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். இப்ப சிஏஜியினுடைய அறிக்கையை பற்றி அவர் இவர்கள் இப்படித்தான் சொல்லிக் கொண்டிருப்பார்கள் 2G விவகாரத்திலும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். கடற்கரையான்
இந்த இவர் இப்போ பேசினாரு அமெரிக்க நாராயணன், இது இழப்பீடு தான், ஊழல் அல்ல இல்ல. அப்படிங்கிற முதல்ல இதுல ஒரு பெரிய விஷயம் இருக்கு சார். இது முதல்ல இந்த ஊழலாக பார்க்கப்படுறது இருக்கு இல்லையா, இது நீங்க 2Gயோடையோ இல்ல மற்ற ஊழல்களோடையோ இதை கம்பேர் பண்ண முடியாது. இது அதான் திரும்ப நான் முதல்ல சொன்ன மாதிரி தான். நீங்க ஒரு வருவாய் இழப்பு, இவர் சொன்ன மாதிரி வருவாய் இழப்பு அரசுக்கு அப்படின்னா முதல்ல இந்த கனிம வளங்களுக்கு யாரு நிர்ணயம் பண்றாங்க, இது இவ்வளவுதான். இப்போ உதாரணமா பாத்தீங்கன்னா ஒரிசாவில் இருக்கக்கூடிய அந்த பாக்சைட், அந்த மலைகளில் வெட்டி எடுக்கக்கூடிய பாக்சைட்டினுடைய மொத்த கணக்கு 4000 கோடி அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா 4 டிரில்லியன். அப்படின்னா நீங்க அது நம்மளுடைய கணக்குல நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், பொருளாதார லெவலில் எங்கேயோ போகுது. ஆனா இந்த கணக்கு என்பது தோராயமான அரசு நிர்ணயிக்கிற ஒரு கணக்கு. அரசு நிர்ணயிக்கிற கணக்கு இப்ப இயற்கை வளத்திலிருந்து இவ்வளோன்னு இவங்க சொல்றாங்க இல்லையா, இதுக்கு ஒரு சீலிங்கே கிடையாது. நீங்க இயற்கை வளங்களுக்கு நீங்க ஒரு கணிசமான ஒரு தொகையை உங்களால் எப்பொழுதுமே நிர்ணயிக்க முடியாது. உதாரணமா மலையில் இருக்க பாக்சைட் உங்களுக்கு கண்ணு தெரியுது, ஓகே, அதனுடைய கனிம வளம் உங்க கண்ணுக்கு தெரியுது. ஆனா மலைங்கிறது வெறும் கனிம வளங்களால் மட்டுமே நிறைந்தது அல்ல. அது மக்கள் பயன்பாட்டுக்கானது. மக்கள் பயன்பாட்டுக்கான நீராதாரம் இருக்கு. நீராதாரம் மலையிலிருந்து தான் வருது. தானே எங்கேருந்து பூமியிலிருந்து தண்ணி பொழந்துக்கிட்டு வரதா நீங்க பார்த்துருக்கீங்களா? மேற்கு தமிழகத்தினுடைய மிக முக்கியமான நீராதாரத்தை வழங்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலைகள், மிகப்பெரிய நீர்த்தேக்க தொட்டிகள். அது என்னைக்கு மழை பெய்யுதோ அதை தேக்கி வைத்து சிறுக நதிகளுக்கு அனுப்பக்கூடிய மிகப்பெரிய பண்புகளை, மிகப்பெரிய அறிவியல் விதிகளை கொண்டது. அது மட்டுமே கிடையாது, கனிம வளங்களை தாண்டி உயிர் ஜீவன்கள் இருக்கு. நீங்க பல காலமா வாழ்ந்துட்டு இருக்க பழங்குடி மக்கள் இருக்காங்க. நீங்களும் நானும் அரசு அமைப்பதற்கு முன்னால் இருந்து 56 மாகாணங்கள் என்று சொல்லப்படுகிற இந்தியாவில் இருக்கக்கூடிய 56 மாகாணங்கள் என்று கணக்கிடப்பட்ட அந்த காலத்திலிருந்து, அதற்கு முன்னாள் காலத்திலிருந்து பழங்குடி மக்கள் மலைகளில் வாழ்கிற விவகாரத்தில் பழங்குடியின மக்கள் அங்கிருந்து திரும்ப சொல்லிட்டோம். இப்ப நான் இந்த ஊழல் சம்பந்தமான விஷயம் அல்ல. ஒரு அரசு மக்களுக்கு செய்ய வேண்டிய பாதுகாப்பு உணர்வு, பாதுகாப்பு கடமை, இது எல்லாமே இதுல வருது. உதாரணமா இப்ப நீங்க இந்த தண்டகாரண்யா பிரச்சனைகளை ஆரம்பிச்ச பிற்பாடு நீங்க அந்த காட்டிலிருந்து வெளியேற்றப்பட்ட மக்கள் 50,000 பேர். அந்த 50,000 பேரையும் முழுக்க அரசாங்கம் காவல்துறை மூலமாக வெளியேற்றி முகாம்களை அடக்கி வச்சிருக்காங்க. இது வலுக்கட்டாயமாக நிகழ்த்தப்பட்ட ஒரு வெளியேற்றம். இதுல என்ன சொல்ல வரேன்னா, இந்த காட்டை நீங்க மக்களை இதுவரைக்கும் எனக்கு 2 மணித்துளிகள் கொடுத்திருக்கீங்க, மற்றவர்களுக்கு 20 மணித்துளிகள் பதிவு செய்ய விரும்புறேன். முழுமையா சொல்லுங்க உங்களுடைய கருத்து. பேசினது 2 மணித்துளிகள் தான். மணி 8:20. நீங்க ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கீங்க. இல்ல குற்றச்சாட்டே இல்ல சார், இது எல்லாமே ஆதாரபூர்வமாக எல்லா அமைப்புகளாலும் நேரடியாக போய் ஆய்வு நடத்தி சொல்லப்பட்ட அறிக்கைகள். இந்த அறிக்கைக்கான பதிலை நிச்சயமாக காங்கிரஸ் கட்சியின் சார்பாக அமெரிக்க நாராயணன் தருவார் என்று நினைக்கின்றேன். அவருக்கு கொடுக்கப்பட்ட அதே நிமிடங்களை உங்களுக்கும் வழங்குகின்றோம். நிச்சயமாக உங்களுடைய கருத்துக்களை முழுமையாக பதிவு செய்யலாம். அதற்கு முன்பாக நேயர்களுடைய கருத்தை கேட்கலாம். வணக்கம். சத்தியம் சாத்தியமே சார். வணக்கம் சார், நான் மூர்த்தி ஊட்டில இருந்து கூப்பிடுறேன். மூர்த்தி ஊட்டில இருந்து சொல்லுங்க. மூர்த்தி, உங்களுடைய கருத்துக்களை. சார், சுமார் ஒரு 200 வருஷமா நம்ம அந்நிய கிட்ட அடிமையா கலந்தோம். அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னாக்க, நம்ம நாட்டுல இருக்க அந்த கனிம வளத்தெல்லாம் பார்த்துதான் அவன் நம்ம ஊருக்கே வந்தான். சோ அந்த கனிம வளத்தை அவன் எப்படியாவது அபகரிச்சுக்கணும், அவன் நல்லா வளர்ந்துக்கணும்னு சொல்லிதான் நம்மள அடிமைப்படுத்தி அத்தனை வருஷமா வச்சிருந்தான். அதுக்காக நம்ம சுதந்திர போராட்டம் பண்ணி எத்தனையோ பல லட்சக்கணக்கான உயிர்களை கொடுத்துதான் நம்ம சுதந்திரம் வாங்கியிருக்கோம். இப்ப என்ன நிலைமை இருந்திருக்குன்னா, அதே கனிம வளத்தை வித்து அவங்களோட சொந்த வயித்தை மட்டும் தான் வளர்க்குறாங்களே தவிர அடிப்படையான பாட்டாளி மக்களை பத்தியோ உழைக்கிற வர்க்கத்தை பத்தி யாருமே கொலைப்பட கிடையாது. சோ இதுக்கு என்ன ஒரே ஒரு வழினா, நம்ம வீட்டுல உட்காந்துட்டோ இல்ல நம்ம ரோட்ல உட்காந்துட்டோ டீ கடை பெஞ்சில உட்காந்துட்டோ பேப்பரை படிச்சு ஒரு பிரோஜனம் நடக்க போறதே கிடையாதுங்க. இன்னைக்கு இளைஞர்கள் எல்லாம் அரசியலுக்கு கண்டிப்பா வரணும். அதுதான் ஒரே வழி. இங்க இருக்க வயசான மூத்த அரசியல்வாதிகள்ட்ட இருந்து நம்மளுக்கு ஒரு விரிவாகம் கிடைக்கிறது. நன்றி மூர்த்தி, உங்களுடைய கருத்துக்களுக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. நீங்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்று சொன்னதை அவர் ராகுல் காந்தி அரசியலுக்கு வர வேண்டும் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஒருவேளை நம்முடைய விவாதத்திற்கு வரலாம். இப்போ அவர் பேசிய இந்த விவகாரம், பழங்குடியின மக்கள் அங்கிருந்து துரத்தப்படுகின்றார்கள், இது போன்ற விவகாரங்களை முன்வைத்திருக்கின்றார். சொல்லுங்கள். முதல்ல we are getting out of the cold. அதுக்கு திரும்ப வர முதல்ல இவர் சொன்ன பதிலுக்கும், இயற்கை வளங்கள்ன்றது ஒரு நாட்டுக்கு சொந்தமானது. பீச்சில் நான் 1991 நிறைய பேர் இன்னைக்கும் கடை போட்டிருக்காங்க, அன்னைக்கு கடை போட்டிருக்காங்க. அது பீச்சோட அழகையே கெடுத்துடுதுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க மக்களை எல்லாம் வியாபாரிகள் எடுக்கணும்னாங்க. இன்னைக்கும் பல பேர் முயற்சி பண்ணியிருக்காங்க.
ஒரு ஒருத்தனோட வயத்தை அடிச்சுட்டு அழகுக்காக மட்டும் இல்லை, இந்த இயற்கை வளங்களும் கனிம வளங்களும் ஜாக்கிரதையா இருக்கணும், சுற்றுப்புற சூழலை பாதுகாக்கணும். ஏன்னா இது இன்னைக்கு எடுத்துட்டு அவர் சொன்ன மாதிரி பல 1000 லட்சக்கணக்கான வருஷங்களுக்கும் கூட இது பண்ண முடியாது. ஆனா அவர் சொன்னார் சுதந்திரத்துக்கு முன்னால 30 கோடி தான் இருந்தது, 30 கோடி முகமுடைய ஆள்னு சொன்னாங்க. இன்னைக்கு ஏறக்குறைய அது மாதிரி 4 மடங்கு நம்ம நாட்டுல மக்கள் தொகை இருக்குது. அன்னைக்கு வறுமையில வாடி சாப்பாட்டுக்கு இல்லாம இருந்தான். இன்னைக்கு நம்ம நாடு உலக நாடுகளே எதிர்பார்க்காம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இதெல்லாம் முக்கிய காரணம். சார் ஒண்ணு நீங்க பேசலாம், இல்ல நான் தயவு செய்து நீங்க குறுக்கிட வேணாம்னு கேக்குறேன். இல்ல I refuse to, I will just clearly will not listen to him because he does not give me a chance. நீங்க சொன்னீங்க நான் பேச வரேன், நடுவுல பேசாதீங்கன்னு சொன்னீங்க. தயவு செய்து பேசி முடிச்சு. நிச்சயமா நாராயணன் கடற்கரை நிச்சயமா அவருடைய கருத்தை முழுமையாக பதிவு செய்யலாம். அவருடைய குற்றச்சாட்டுக்கான உங்களுடைய பதிலை தெளிவாக சொல்லுங்கள். நிச்சயமாக தொடர்ந்து விவாதிக்கலாம். கனிம வளங்களை பாதுகாக்கணும், அதே நேரத்தில் கனிம வளங்களை சுற்றுப்புற சூழலை பாதுகாக்கக்கூடாதுன்னு சொன்னாரு. ஒன்னும் கேட்டா ஒரிசால அவங்க பண்றதை எதிர்த்து ராகுல் காந்தி அவர்களும் இந்த பழங்குடி மக்களுக்காக குரல் கொடுத்தாருன்னு அவருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யார் பண்ணுவதை எதிர்த்து? ஒரிசா ஸ்டேட் கவர்மெண்ட் இதை செஞ்சாங்க. பட்நாயக், நவீன் பட்நாயக், அதற்கு எதிராக ராகுல் காந்தி பழங்குடி மக்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தாருன்னு அவரு சொல்லுவார்னு நினைக்கிறேன். நான் அவருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனா அதெல்லாம் கொண்டு வர மாட்டீங்க, ஏன்னா காங்கிரஸ் செய்த நல்ல செயல்கள் கொண்டு வர மாட்டீங்க. இரண்டாவதாக as far as மறுபடியும் சொல்றேன், இந்த there's a balance இருக்கணும். இயற்கை வளங்களை பாதுகாக்க வேணும், அதே நம்ம நாட்டில் மக்களை சாப்பாடு கொடுக்கணும், மக்களுடைய வாழ்க்கை தரம் உயரணும். இது ரெண்டுத்துக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு எலக்ட்ரிசிட்டி வேணும். இன்னைக்கு இந்த கோல் பிளாக் வரதை பார்த்தா நம்ம நாட்டில் எவ்வளவு கோல் நம்ம இம்போர்ட் பண்றோமா, சைனாவை விட நம்ம அதிகமா கோல் இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இவ்வளவு வளங்களை வச்சுக்கிட்டு சைனாவை விட அதிகமா நம்ம கோல் இம்போர்ட் பண்றோம். அதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்த டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் இஸ் கெட்டிங் டிலே. 2004 நாங்க வந்த பிறந்தான் இதை கம்படிட்டிவ் பிட் மூலமா கொண்டு வரணும்னு முதல்ல பேச ஆரம்பிச்சோம். அது பல வருடங்களா பியூரோக்ராட்டிக் பிங் பாங் டில் மன்மோகன்ஸ் ஆர்டர் ஃபார் கோல் பிளாக் ஆக்ஷன் சொல்லியிருக்காங்க. 2004 இருந்து 2009 வரைக்கும் இது பல டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு வரதில்ல. அதுக்காக நாட்டு வளங்களை எதிர்பார்க்காம இருந்தா அப்ப இன்னும் கோல் எடுக்காம இருந்தா எலக்ட்ரிசிட்டியை உற்பத்தி பண்ண முடியாது, நாட்டோடைய வளம் பண்ண முடியாது. இதனால அப்பொழுது போருக்கு ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்ல எந்த விதமான ரூலையும் முன்ன இருந்த ரூல் அப்படியே தொடர்ந்து ஃபாலோ பண்ணி தான் கொடுத்திருக்காங்க. ஆனா ஆக்ஷன் பண்ணணும்ன்றாங்க. ஒன்னும் கேட்டா இன்னைக்கு ஆக்ஷன் பத்தி பேசிட்டு எக்கனாமிக் டைம்ஸ்ல சொல்றான் வெளிநாடுகள் இது ஆக்ஷன் பண்றதுல லீஸ் பண்றாங்கன்னு பேசுறான். இதை விட நல்லா செய்யக்கூடிய முறை இருக்கலாம். அதையெல்லாம் பத்தி விவாதிக்கணும். ஒரு டிசிஷன் எடுக்கச்சே குற்றம், அதாவது வெளியில இருந்து சுலபமா குற்றங்கள் பார்க்கிறாங்க. ஆனா இதை கொண்டு பல டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. வளர்ச்சியின் அடிப்படையில் நாடு வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றது, மக்கள் தொகை பெருகிக் கொண்டிருக்கின்றது, அவர்களுக்கான தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும். அதற்கு இதையெல்லாம் செய்தால் தானே முடியும். சின்ன உதாரணம் சார், ஒரு 60 இவர் சொல்றாரு இந்தியா வளர்ச்சி அடையணும், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா யாருக்கான இந்தியாவை வளர்ச்சி அடையணும், யாருக்கான இந்தியா வளர்ச்சி அடையணும் ஒரு மிக முக்கியமான கேள்வி. தொழிலாளர்களுக்கான, விவசாயிகளுக்கான, ஏழை அடித்தட்டு மக்களுக்கான, இதையெல்லாம் தாண்டி மேல பன்னாட்டு கம்பெனிகளுக்கான இந்தியான்னு தனித்தனி இந்தியா இருக்கு. இது ஒட்டுமா ஹோலா நீங்க இந்தியான்னு எதை பாக்குறீங்க அப்படிங்கிற பிரச்சனை இருக்கு. ஏன்னு சொல்ல வரேன்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 60% முழுக்க விவசாயத்தை நம்பின ஒரு நாடு. இது நான் சொல்லல, காந்தியே இருந்தாலும் சொல்லுவார். காந்திய காங்கிரஸ் ஒரு விவசாய நாடுங்கிறது அவரே ஏத்துக்குவார். காங்கிரஸ் இவரே ஏத்துக்குவாரான்னு தெரியல. ஆனா இந்த பட்ஜெட்டில் திரும்பவும் விவசாயத்துக்கான மானியங்கள் குறைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு பெரிய பிரச்சனை கேட்டுங்க, ஒவ்வொரு பட்ஜெட்லயுமே விவசாயிகளுக்கான மானியங்கள், ஏழை மக்களுக்கான மானியங்கள் இன்னும் எல்லா விதத்திலும் குறைக்கப்படும் சொல்லக்கூடிய ஒரு அரசாங்கம் காங்கிரஸ் மட்டும் அல்ல, எல்லா அரசாங்கமும் பன்னாட்டு நிறுவனங்களுக்கு உதாரணமாக 500 கோடி இந்த ஆண்டு நிதி அறிக்கைப்படி 500 கோடி வரி இழப்பு ஏற்பட்டிருக்குதுன்னு ஒரு புள்ளி விவரம் சொல்றாங்க. யார் சொல்றா? அரசாங்கமே சொல்லுது. யார் மூலமா? பன்னாட்டு கம்பெனிகளுக்கு நாம் கொடுத்த வரி சலுகையின் மூலமா 500 கோடி இழப்புன்னு சொல்றாங்க. ஆனால் இதே நாட்டில் தான் 660 கிராமங்கள் நீங்க அசாம் இதுல இருந்து தண்டகானியாவில இருந்தும் சல்வாஜோடுங்கிற அந்த காவல் படைகள் மூலமாக முற்றிலுமாக 660 கிராமங்கள் துடைத்து அழிக்கப்பட்டன. இந்த 660 கிராமங்களும் இந்தியாவில் இருக்கிறதா இல்லையா? ராஜஸ்தானில் விவசாயிகளுடைய, இந்தியா முழுவதுமே கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திரா, இன்னும் இல்லாம ராஜஸ்தான், இந்த 4 மாநிலங்களிலும் கடந்த 5 ஆண்டுகளாக மிகப்பெரிய விவசாயத்தினுடைய தற்கொலைகள் தொடர்ந்து நடந்திருக்கு. புள்ளி விபரங்கள் இருக்கு.
MADS போன்ற மிகப்பெரிய இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய இல்ல இதுல என்ன விஷயம் கேளுங்க. இந்த மாதிரியான விவசாயம் என்பது தனிப்பட்ட முறை அல்ல, அதுவும் ஒரு மண் சார்ந்து கனிமங்கள் சார்ந்து இருக்கக்கூடிய இடத்தை தான் விவசாயத்துக்குன்னு இருக்கக்கூடிய இடத்தை இவங்க அப்படி எடுக்கிறாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் கிரானைட் போன்ற எடுக்கப்பட்ட கனிம வளங்களும் முழுக்க முழுக்க பஞ்சமி நிலங்கள், அது விவசாய நிலங்கள். இது இல்லாம ஏழை எளிய மக்களுடைய வரம்புக்குள் நிலவிய மக்கள் நிலங்கள், இது எல்லாமே கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா? சொன்னா இப்பொழுது ஊழல் அப்படிங்கறதை தாண்டி அல்லது அது முறை இழப்பு என்பதை தாண்டி கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்படுவதால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பற்றி இன்றைக்கு விவாதம் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. நம்முடைய விவாதம் என்ற அடிப்படையிலே தமிழகத்திலும் கூட இன்றைக்கு மதுரை போன்ற பகுதிகளில் வெட்டியெடுக்கப்பட்ட கிரானைட் குவாரிகளால் சட்டத்திற்கு புறம்பாக செயல்பட்ட கிரானைட் குவாரிகள் அப்படின்னு சொல்லப்படுகின்றதால் மிகப்பெரிய அளவில் இழப்பு ஏற்பட்டது என்று சொல்கின்றார்கள். அதே சமயத்தில் அதனாலும் சுற்றுப்புறச் சூழலுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டது என்று சொல்கின்றார்கள். அமெரிக்க நாராயணன் சொல்கிற கருத்தோடு நீங்கள் ஒத்து போகின்றீர்களா? இந்தியா வளர்ந்து கொண்டிருக்கின்றது, மக்கள் தொகை பெருகிக் கொண்டிருக்கின்றது, அவர்களுக்கான வசதிகளை, மின்சாரம் உள்ளிட்ட வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற திட்டங்களை செயல்படுத்த வேண்டியிருக்கின்றது. திட்டங்களை செயல்படுத்துகின்ற பொழுது குற்றம் சொல்வது என்ன நியாயம் அப்படிங்கிற ஒரு வாதம் வைக்கிறார் இல்லையா? இதுக்கு நான் கொஞ்சம் விரிவா பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ தோழர் ஒருத்தர் தொலைபேசியில பேசும்போது கூட ஒன்று சொன்னாரு, வெள்ளைக்காரர் வந்து நாட்டை சுரண்டுறான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா வெள்ளைக்காரர் வருவதற்கு ஒரு காரணம் இருந்தது. அப்ப வந்து நிலத்தின் மேல் விளைகின்ற பொருட்களை மட்டும்தான் அவர்கள் கொள்ளையடிப்பதற்காக அப்ப வந்தாங்க. ஆனா 90க்கு பிறகு இந்த பாலிசி மாறி போச்சு. நிலத்திற்கு அடியில் இருக்கக்கூடிய கனிமங்களை கொள்ளையடிப்பதற்கு தான் வெளியில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் இன்றைக்கு திறந்து விடப்பட்டிருக்கிறது. இப்போ ஐயா சொன்னாங்க, ஒரு அரசு நிறுவனம் என்பது அரசுக்கு வருவாயை ஏற்படுத்தக்கூடிய நிறுவனமாக இருக்கக்கூடியது, மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய நிறுவனமாக தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ஒரு சின்ன ஒரு கேள்வி நான் இவரை கூட கேட்கணும்னு தான் நினைக்கிறேன். ONGC என்கின்ற ஒரு நிறுவனம் இருக்கு. ONGC என்கின்ற நிறுவனம் இந்தியாவுடைய எண்ணெய் வளங்களை அது தன்னுடைய கையகத்தை வைத்துக் கொண்டு அது விநியோகிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. ஆனா கடற்பரப்பில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த எண்ணெய் வளங்கள் அதன் கையில் 30% மட்டும்தான் இருக்குது. ஆனா கைரன் இந்தியா என்கின்ற ஒரு பன்னாட்டு நிறுவனத்திற்கு 70% இருக்கிறது. அதே போல வந்து பாத்தீங்கன்னா குஜராத்தில் அந்த நிறுவனத்திற்கு மட்டும் 150 எண்ணெய் கிணறுகள் இருக்குது. இப்போ இந்த விஷயத்தெல்லாம் பிஜேபி பேச மாட்டாங்க. ஏன்னா பிஜேபி அந்த இடத்துல பேசினா குஜராத்தில் 150 எண்ணெய் கிணறுகளை ஒரு தனியாருக்கு தாரை வார்த்திருக்க கூடியது இதே காங்கிரஸ் அரசாங்கத்துக்கு கொடுத்த தொடர்பில் இருக்கக்கூடிய அந்த கைரன் நிறுவனம் தான். அந்த நிறுவனத்தை பத்தி எல்லாம் அவங்க பேச மாட்டாங்க. இந்த கொள்ளையை பொறுத்தவரையில் இந்த இரண்டு கட்சிகளுமே ஒரு உடன்பாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள். அதனால் எந்த பிரச்சனை மக்கள் முன்னே கொண்டு வர வேண்டும், 2G என்றால் அது திமுகவை மட்டும்தான் சாரும், இந்த நிலக்கரி ஊழல் என்றால் அது இன்றைக்கு காங்கிரஸை மட்டும்தான் சாரும். ஆனால் இரும்பு தாதை பற்றி அவர்கள் பேச மாட்டார்கள். அப்படி பேசுகின்ற போது பிஜேபி வெளியில வர வேண்டும், ஆந்திராவில் பேச வேண்டும் என்றால் காங்கிரசும் வெளியில வர வேண்டும். ஆக ஒட்டுமொத்தத்தில் இந்த கட்சி இரண்டு கட்சிகளும் சேர்ந்து கொண்டு பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை கொள்ளையிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய கம்பெனிகளுக்கு துணையாக போய் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு அடிப்படை காரணம் எங்கிருந்து தொடங்கி இருக்கிறது என்றால் தனியார் மயம் என்கிற ஒரு கொள்கையை காங்கிரஸ் அரசாங்கம், மன்மோகன் அரசாங்கம் தொடக்கத்திலே தொடங்கிய பிறகுதான், ஏறக்குறைய பார்த்தால் நரசிம்மராவ் அவர்கள் காலத்திலிருந்து தொடங்கியதை மன்மோகன் சிங் பிரதமராக ஆன பிறகு மிக முழு வீச்சோடு கொண்டு வந்தார். அதே நேரத்தில் சிதம்பரம் அவர்கள் நிதி மந்திரியாக அமர்ந்த பிறகுதான் நவரத்னாவின் மீது கையை வைத்தார். இந்தியாவின் கனிம வளங்கள் முழுக்க முழுக்க இந்த நவரத்னாவின் ஒரு நிறுவனத்தின் கையிலே இருந்தது, ஏற்றுமதி இறக்குமதி ஒரு நிறுவனத்தின் கையிலே இருந்தது, எண்ணெய் வளங்கள் ஒரு நிறுவனத்தின் கையிலே இருந்தது. எல்லாவற்றையும் மக்களுக்கு சொத்துக்களை சேர்க்கிறோம் அல்லது மக்களுக்கான வருவாயை பெருக்குகிறோம் என்ற பெயரில் இந்த நிறுவனத்தின் பங்குகளை வெளியாருக்கு விற்று, வெளி நிறுவனங்களுக்கு விற்று இந்தியாவின் கனிமங்களை கொள்ளையிட செய்துதான் இன்றைக்கு இந்த சாதனையாக இருக்கிறது. அதே நேரத்தில் நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னவென்றால், இந்த அமைப்புகள் எல்லாம் இந்த சார் சொன்னது போல இந்தியாவின் வருவாயை உயர்த்துவதற்கு ஒட்டுமொத்த அந்த வருவாயை உயர்த்துவதற்கு இந்த நிறுவனங்கள் பயன்படுகிறதோ இல்லையோ, அல்லது கொள்ளை போவதற்கு இந்த நிறுவனங்கள் பயன்படுகிறது. இந்த கனிம கொள்ளையில் முக்கூட்டு இருக்கிறது. ஒன்று அரசாங்கம், இன்னொன்று வெளிநாட்டு நிறுவனங்கள், அதிகாரிகள். இந்த மூன்றும் சேர்ந்துதான் இந்த கொள்ளையை மதுரையில் நடந்த விஷயத்தை பத்தி கேட்டீங்க. மதுரையில் நடந்திருக்கக்கூடிய விஷயம் கூட ஏறக்குறைய இதேதான். இன்றைக்கு வெறும் 16,500 கோடி தான் இதில் ஊழல் நடந்திருக்கிறது, வருவாய் இழப்பு நடந்திருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஆனால் இப்போ முதல் கட்டத்தில் என்ன பண்ண சொன்னாங்க, 4.50 லட்சம் கனமீட்டர் கற்கள் தான் வெட்டி எடுக்கப்பட்டதுன்னு சொன்னாங்க. அதுக்கு அடுத்தது 8.5 லட்சம் கனமீட்டர் வெட்டி இருக்கா சொன்னாங்க. இப்ப என்ன வந்திருக்குதுன்னா 39,30,000 கனமீட்டர் வெட்டி எடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. அப்போ ஒரு கனமீட்டரோட கல்லு விலை
30,000 ரூபாய். இன்றைக்கு மார்க்கெட் வேல்யூ அதுக்கு 30,000 ரூபாய். ஒரு வியாபாரி அந்த 30,000 ரூபாய் கொடுத்து ஒரு கனமீட்டர் இருக்கக்கூடிய கல்லை வாங்கினால் அதை அவர் துண்டு செய்து பாலிஷ் செய்து அந்த கல்லை எவ்வளவு ரூபாய்க்கு விற்பார் என்பது நமக்கு தெரியும். அப்படி கணக்கு பார்க்கின்ற கோடிகளை தாண்டும் அப்படிங்கிறீங்க. இது வந்து இந்த ஊழலை பொறுத்தவரை, இந்த கொள்ளையை பொறுத்தவரை வெறும் 16,000 கோடி என்பதல்ல, 30 லட்சம் கோடி இன்ட்டு 30,000 ரூபாய் என்று கணக்கு போட்டு பார்த்தால் இந்தியாவினுடைய எவ்வளவு பெரிய கொள்ளை இதிலே நடந்து. இரண்டு பேருமே ஒரு பெரிய குற்றச்சாட்டை வைத்திருக்கின்றீர்கள். நிச்சயமாக அவருக்கான நேரத்தை அதிகமாக கொடுத்து அவரிடம் அதற்கான விளக்கத்தை பதில் சொல்லணும். இந்த விஷயத்தையும் கேளுங்க அவர்கிட்ட, அதுக்கும் அவர் பதில் சொல்லலாம்னு நம்புறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்மளுடைய நாட்டு மக்கள் பொருளாதாரம் வளரணும், மேம்பாடு வளரணும்னு சொல்றாரு. ஆனா எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு பாதி இந்தியாவே பயணம் பண்ணி பாக்குறேன், அனுதினமும் சில மாதங்களும் போய் பாக்குறேன். எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த அளவுக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள்கள் பெரிய வளர்ச்சி அடைஞ்சிட்டதா இந்த 10 ஆண்டுகள்ல அடைஞ்சிட்டதா சொல்ல முடியாது. எல்லாத்தையும் மொபைல் போன் உங்க கொடுத்துருக்கலாம், அதுதான். ஆனா இன்னொரு விஷயம், இவர்கிட்ட கேட்க வேண்டிய விஷயம், இந்த கைரன் இந்தியா பத்தி இவர் சொன்னார் தோழர். அந்த இந்தியாவினுடைய இயக்குனர், அந்த நிறுவனத்தினுடைய இயக்குனர் ஒரு வெளிநாட்டவர். அதுல முழுக்க அந்த போர்டுல, இயக்குனர் போர்டுல இருக்கக்கூடிய அத்தனை பேருமே வெளிநாட்டவர்கள். தொடர்ந்து வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு ஆதரவாக காங்கிரஸ் நிச்சயமா நீ இரண்டு பேருமே நீண்ட நேரம் பேசிவிட்டீர்கள். அவருடைய கருத்தை பதிவு செய்துவிட்டு உங்களிடம் வரலாம். ஏன்னா நேரு ஒருவர் கூட நீண்ட நேரமாக காத்திருக்கின்றார் இணைப்பில். வணக்கம். சத்தியமே சார். வணக்கம் சார். யார் பேசுறீங்க, எங்கிருந்து பேசுறீங்க சார்? நான் முரளி கிருஷ்ணமாச்சாரி, ஸ்ரீநகர்ல இருந்து பேசுறேன் சார். முரளி கிருஷ்ணமாச்சாரி, உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். சார், இப்போ இவர் எல்லாருக்கும் டிஸ்கஷன் பண்ணி பேப்பருடைய செய்திகளை பார்த்தா, இந்த கனிம வள நிறுவனங்களை வச்சு இந்தியாவை வந்து நம்ம வந்து முன்னேற்றம் எல்லாம் போல இருக்கு. ஏன்னா 30,000 கோடி 40,000 கோடி எல்லாமே உள்ளே இருக்கு, எல்லாமே நம்ம இடத்துலயே இருக்கு, வெளில போக வேண்டிய அவசியமே இல்லை. இதை வச்சு பட்ஜெட்டோடைய வந்து நம்ம வந்து சரி செய்யலாம் போல இருக்கு. எப்ப பாரு டெபிசிட் நம்ம சொல்லி இது ஷார்டேஜ் சொல்லி இருக்கிறத விட, இந்த நம்ம இருக்கிற கனிம வள நிறுவனங்களை நம்ம பாதுகாத்தாலே நம்ம ஒரு பெரிய வல்லரசு ஆடுவோம் போல இருக்கு. நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். மற்றும் ஒரு நேயர். வணக்கம். இணைப்பு துண்டிக்கப்பட்டுவிட்டது. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் நேயர்களே. சொல்லுங்க, இரண்டு பேருமே வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டு மீண்டும் சுற்றுப்புறச்சூழல் என்ற விவகாரத்தில் வந்து நிற்கின்றார்கள். முதல்ல அவர் சொன்னாரு, கிராமங்களை பத்தி பேசினாரு. அவர் கிராமங்கள்லாம் பல இடங்களுக்கு சுற்றி பார்த்துருக்கேன்னாரு. நான் ஒரு விவசாயி, நான் அண்டை வெட்டியிருக்கேன். நான் என் தலையில கொண்டு போய் சாணத்தை எடுத்தும் போடுற ஆள். ஸோ மேல்தட்டு அரசியலோ மேல்தட்டில் உட்கார்ந்து பேசக்கூடிய ஆள் நான் இல்லைன்றதை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இரண்டாவதாக நீங்க பேச நான் குறுக்கிடல, தயவு செஞ்சு நான் பேசுறேன், குறுக்கிடாதீங்க. இரண்டாவதாக இல்ல, நான் உங்களுக்கு தெரியணும்னு சொல்றேன், ஏதோ வந்து பேசுறதாக நான் விரும்புறேன். இரண்டாவதாக காங்கிரஸை மட்டுமல்ல, இந்த தள்ளி போனது 2004 இதை ஆக்ஷன் பண்ணணும்னு சொல்லச்சு பிஜேபி மட்டுமல்ல, வெஸ்ட் பெங்கால் இருக்க லெப்ட் இடதுசாரி அரசாங்கமும் இதை ஆக்ஷன் பண்ணக்கூடாதுன்னு குறுக்கீடு செஞ்சாங்க. இதெல்லாம் வந்து இதுக்கு ஆக்ஷன் கொண்டு வரணும்ன்றதுக்காக தள்ளி போன காரணங்கள். ஏதோ இது காங்கிரசும் பிஜேபியும் இல்ல, இடதுசாரிகளோ மற்ற கட்சிகளும் நல்லவர்கள் என்ற இதெல்லாம் வேண்டாம். அதாவது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பார்வை இருக்குங்க. தயவு செஞ்சு எல்லாத்தையுமே குத்தமா சொல்லாதீங்க. கூட்டுங்கிறது சேர்ந்து இதை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னா, முதல்ல காரணங்கள் வந்து தள்ளி போன ஆக்ஷன் தள்ளி போனதுக்கு காரணங்கள் இந்தியாவுடைய சுதந்திர நாடு, பலருக்கு பலவிதமான, எல்லாரும் இப்போ வந்து சிதம்பரம் ஒரு இது கொண்டு வந்தாரு உள்நாட்டு பாதுகாப்புக்காக. ஆனா உடனே எங்க இல்ல இதுக்கு வரீங்கன்னு இன்னொருத்தர் குற்றம் சாட்டினாங்க, அதுக்கு பின்வாங்க வேண்டியது. இதெல்லாம் ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில நடக்கக்கூடிய விஷயங்கள். அதனால அதை புரிஞ்சுக்கணும்னு கொண்டு வந்தேன். இரண்டாவதாக, கனிம வளங்களை பொறுத்தவரை there is always be a fight, that is எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாமா கூடாதா, எந்த விதத்துல எவ்வளவு தூரம் செய்யலாம், என்னைக்குமே மனித மேம்பாட்டுக்கும் இயற்கை இதுக்கும் there will be always be a conflict, human natural conflict இருக்கத்தான் செய்யும். அதை வந்து ஒரு இரண்டையும் தான் எடுத்துக்கிட்டு போனோம். இது ஒன்று மட்டும் இல்லை. இன்னைக்கு நான் சாப்பிட்டா தான், அன்னைக்கு அவர் சொன்னாரு 30க்கு பிறகு கடந்த 10 வருடங்கள்ல முன்னேற்றமே பார்க்கலன்னாரு. சத்தியமா அவர் சொல்லட்டும், நான் எங்க வீட்டுல வர காய்கறிக்காரரை கேட்டேன், எங்க வீட்டுல வர பேப்பர் எடுக்கிறாரு அவரை கேட்டேன், 10 வருஷங்கள்ல 5 வருஷத்துக்கு முன்ன இருந்ததோட உன் வாழ்க்கை இருக்கான்னு அவன் கண்ணை பார்த்து கேட்டேன். இருக்கு சார்னு ஒத்துக்கிட்டாங்க. இவர் எந்த மக்களை பார்த்து பேசுறாங்க? கருத்திற்கு குறுக்கிடுவதற்கு மன்னிக்கணும் நாராயணன். இப்ப அவர் வைத்த குற்றச்சாட்டு என்பது, இங்க இருக்கக்கூடிய கனிம வளங்களை எடுக்கலாம், மக்களுக்காக பயன்படுத்தலாம். ஆனால் இவர்கள் செய்தது மக்களுக்காக பயன்படுத்த அல்ல,
பன்னாட்டு நிறுவனங்களுக்காக Okay. விட்டுவிட்டார்கள் அதுக்கு அப்படிங்கிறது பதில் வாதம். முதல்ல ஒரு நாடு முன்னுக்கு வரணும்னா பிகாஸ் ஃபாரின் இப்ப வந்து FDA பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம், இந்த கேள்வி நியாயமான கேள்விதான். ஒரு நாடு முன்னுக்கு வரணும்னா இவர் என்ன பண்ணாரு, ஒவ்வொருத்தரையும் கூறு போட்டு தனித்தனியா ஒத்தரையும் மற்றவங்களுக்கு ஏதோ விவசாயிக்கு எதிராக வியாபாரிகள், வியாபாரிகளுக்கு எதிராக மற்றவர்கள், அதிகாரிகளுக்கு எதிராக மக்கள், அரசியல்வாதிகள் ஒவ்வொருவரையும் கூறு போட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிராக தான் இருக்கணும் இல்ல, எல்லாரும் சேர்ந்து ஒரு பணக்காரன் ஏழையும் சேர்ந்து ஒழித்து வைத்தாதான் ஒரு தொழிற்சாலை வரும். எல்லாரும் சேர்ந்தாதான் ஒரு நாட்டு, நம்ம நாடு வந்து இந்த பொருளாதார தாராளமயமாக்குதல் வரைக்கும் நம்ம நாடுடைய வளர்ச்சி 2 அல்லது 3 ஹிந்து ரேட் ஆஃப் growth சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம 9-10 உலக நாடுகளே பார்த்து நம்ம வேக்கணும் 9-10% கடந்த 5-6 வருடங்களாக வளர்ந்தோம். இப்ப 91க்கு பிறகு 91க்கு பிறகு பர்టిక్యులர்லி 2000க்கு அப்புறம் 2004ல இருந்து 2009 பாத்தீங்கன்னா we are grown up 8-9%. இருக்கக்கூடிய மக்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமா குறைஞ்சிடுச்சு. இன்னும் குறைஞ்சிடுச்சு. 6% growth வரணும்னா you have to எல்லாரையும் கொண்டு வெளிநாட்டிலே முதலீடு கொண்டு வரது தவறு இல்ல. அவன் வந்தாங்கன்னா இங்க இருக்க நிறைய பேர் இங்க சென்னையில எவ்வளவு கார் நிறுவனங்கள் வந்திருக்கு, அந்த கார் நிறுவனங்கள் எத்தனை பேர் வேலை பண்ணிருக்காங்கன்னு சொல்லுங்க. நிச்சயமாக வெளிநாட்டு நிறுவனங்களால் வேலை வாய்ப்பு கிடைக்கின்றது என்பதெல்லாம் வரவேற்கக்கூடிய விஷயம் தான். நிச்சயமாக அந்நிய செலவாணி நமக்கு வேண்டும் என்பதில் நிச்சயமாக அதில் எல்லாம் மாற்று கருத்து இல்லை. அவருடைய கேள்வி என்னவாக இருக்கின்றது என்று சொன்னால், இங்கே இருக்கக்கூடிய கனிம வளங்களை இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு பயன்படுத்துவதற்கு பதிலாக கொள்ளையடிக்கப்படுகின்றது, அந்நிய நாடுகளுக்கு பெருமுதலாளிகளுக்கு கொள்ளையடிக்கப்படுகின்றது அப்படிங்கறது அவங்களுடைய குற்றச்சாட்டாக இருக்குது. கோல் இந்தியா இருக்குங்க, கோல் இந்தியாவுடைய உற்பத்தி இந்த நாளுடைய எலக்ட்ரிசிட்டிக்கு போறலைங்க. அப்புறம் தான் we opened it up for the private people in India. இந்தியாவில் தனியார்களுக்கு ஓபன் பண்ணதுக்கு காரணம் கோல் இந்தியா வந்து அவ்வளவு தூரம் உற்பத்தி பண்ண முடியாது, அதுதான் உண்மை. சோ நம்ம கனிம வளங்கள் கீழே உட்காந்துக்கிட்டே இருந்தா பிரயோஜனம் இல்ல. இங்க வந்து நமக்கு மின்சாரம் இல்ல, மின்சாரம் உற்பத்தி பண்றது கோல் வேணும், அதனால தான் அதை கொடுத்தாங்க. ரிலையன்ஸுக்கு கேப்டிவ் இது கொடுத்தாங்க. அதோடைய விலையை ஜாஸ்தி பண்ணியிருந்தா மின்சாரத்தோட விலை உயரத்தான் உயர போறது. ஒன்றோட ஒன்று கனெக்ட் பண்ணது. இதை வந்து ஏதோ வந்து அதாவது என்னன்னா அரசியல்வாதி அரசாங்கம் எல்லாம் கொள்ளையடிக்கிறதுன்னு ஒரு பரவலான எண்ணம் இருக்கு. உண்மையிலேயே நாட்டுடைய முன்னேற்றத்துக்காக செய்திருந்தாலும் உட்கார்ந்து பாலை குடிச்சாலும் கல்லுன்றாங்க. அரசியல்வாதி எது செய்தாலும் குற்றமாக அந்த மாதிரி நிலைக்கு வந்துட்டாங்க அரசியல்வாதி. அவருடைய கருத்து அதுக்கு முன்பாக நேர் அவருடைய கருத்தை கேட்டு சன்னானுடைய கருத்துக்கு வருகிறோம். 2 பேருமே காத்திருக்கின்றீர்கள். நிச்சயமாக அதுக்கு முன்பாக நேரின் கருத்து. வணக்கம், சத்தியம் சாத்தியமே. ஹலோ வணக்கம், யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க? சார் நாங்க பெருங்குடியிலிருந்து பேசுறோம் சார். பெருங்குடியிலிருந்து உங்க பேரு? விஜயநாதன் சார். விஜயநாதன், சொல்லுங்க விஜயநாதன், உங்களுடைய கருத்துக்களை. சார் எனக்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் சார். இந்தியாவோட மக்கள் தொகை எவ்வளவு சார் இருக்கும் இப்போதைக்கு கணக்குல? 120 கோடி என்று கடைசியாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆமா சார், 120 கோடி சார். சார் அவங்க மொத்தத்துல இப்போ ஊழல் செஞ்சிருக்கிறது எவ்வளவு கோடி சார் இருக்கலாம்? 1,86,000 கோடி ரூபாய் முறைகேடு நடைபெற்றிருப்பதாக இந்த நிலக்கரி மன்னிக்கவும் இல்ல, ஜனத்தொகையே 120 கோடி தானே சார்? ஆமா, அந்த 120 கோடி பேருக்கு ஒரு கோடி கொடுத்தாலே இந்தியா வல்லரசு ஆயிடும். ஆமா, பலர் அதை தாண்டி பல லட்சம் கோடி ஊழல் செய்திருக்கின்றார்கள் அப்படின்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் வந்து அந்நிய செலவாளி மாதிரி வச்சு நம்மளோட கொடுத்தலாம் அப்படிங்கிறீங்க. நல்ல யோசனை தந்திருக்கீங்க. ஒரு நிமிஷம் சொல்லுங்க. இதை ஒரு மசோதாவை கொண்டு வரலாமே, ஏன் இதை அரசியல் கட்சிகளை ஏத்துக்க மாட்டாங்களா? இல்ல, உங்களுடைய ஆதங்கம் புரிகின்றது, உங்களுடைய கோபம் புரிகின்றது, அதில் இருக்கக்கூடிய நியாயம் புரிகின்றது. உங்களுடைய கருத்திற்கும் அழைப்பிற்கும் நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். மற்றும் ஒரு நேயர். வணக்கம். வணக்கம். ஹலோ, சொல்லுங்க, யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க? காஞ்சிபுரத்துல இருந்து தீனதயாளன் பேசுறேன். தீனதயாளன், காஞ்சிபுரம். சொல்லுங்க தீனதயாளன். வாழ்த்துக்கள் செந்தில் அவர்ல, உங்களுக்கு முதல்ல வாழ்த்து சொல்லிக்கிறேன். நன்றி. அவர் வந்து காங்கிரஸ் அவரு சொன்னாரு, ஒரு 2 டீடைல் சொன்னாரு. 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்களோட இப்ப 10 வருஷத்துக்கு அப்புறமா நிறைய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இந்தியான்னு சொல்லிட்டு. அது வந்துட்டு என்னன்னா, நான் ஒண்ணு கேக்குறேன், 10 வருஷத்துக்கு முன்னாடி வளர்ந்தது இன்னைக்கு வளர்ந்துருக்குன்னு சொல்றாரு. அது காங்கிரஸ் இல்லைனாலும் வளர்ந்துருக்கும். யாருக்கும் பகுத்தறிவு இல்லாம இல்ல, எல்லாரும் படிச்சுன்னு இருக்காங்க. என் தாத்தா படிக்காம இருந்தாரு, நான் படிச்சிருக்கேன். ஓகேங்களா? அதனால அது வளர்ந்துருக்கும். அதை வந்து இவர் சொல்லணும்னு அவசியமே இல்ல. இப்ப வந்து கனிம வளங்கள்லாம் இவர் வந்து எப்படி ஏலம் விட்டாங்க, 2Gயும் அதே மாதிரிதான் ஏலம் விட்டாங்க, கனிம வளமும் அதே மாதிரிதான் ஏலம் விட்டோன்றாங்க. யார் ஃபர்ஸ்ட் வராங்களோ அவங்களுக்கு தந்தோம் அப்படின்னு. இப்போ கவர்மெண்ட்ல ஒரு பேங்க் வந்து வீட்டை ஏலம் வர்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் யார் வராங்களோ அவங்களுக்கு தந்துருவாங்களா? அவங்க யார் அதிகமா தராங்க அப்படின்னு சொல்லிட்டு டெண்டர் விட்டு அப்படிதானே பண்றாங்க. இவங்க வாங்குற காசா இருந்தா மட்டும் அந்த மாதிரி செய்வாங்க, இவங்க தரத்தா இருந்தா மட்டும் இந்த மாதிரி தருவாங்களா? நல்ல கேள்வி. ஒரு சாதாரண அடித்தட்டு மக்களின் குரலாக உங்களுடைய குரல் ஒலித்திருக்கின்றது. நிச்சயமாக இதற்கான விடையும் நாம் கேட்கலாம். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். உங்களுடைய அழைப்பிற்கும் கருத்திற்கும் நன்றி. சொல்லுங்க.
இப்போ இந்த கொள்ளையிலலாம் நம்ம பார்க்கும்போது ஒரு புரியாத ஒரு புதிர் என்னன்னா, இப்போ மதுரை கிரானைட்டு கொள்ளை அப்படின்னு சொல்றாங்க. அதுல அந்த பழனிசாமி ஒரு சாதாரண விவசாய குடும்பத்துல பிறந்தவர், ஒரு சின்ன கம்பெனில தொடங்கி நஷ்டப்பட்டவர். திடீர்னு ஒரு 10 வருஷத்துல பார்த்தா எத்தனோ 1000 கோடிக்கு அதிபதியா மாறி இருக்காரு. அதே நேரத்தில் நீங்க கர்நாடகால பார்த்தா ரெட்டி சகோதரர்களுக்கு இருக்காங்க. அந்த ரெட்டி சகோதரரும் சாதாரண குடும்பத்துல பிறந்து திடீர்னு அந்த இன்னைக்கு பார்த்தா பல 1000 கோடி ரூபாய் ஊழல் போயிட்டு அவங்க பெயில் எடுக்கிறதுக்கு 100 கோடி ரூபாய் கொடுக்கக்கூடிய அளவுக்கு பேரம் பேசியிருக்காங்க. இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலேயும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் யாராவது ஒருத்தர் வந்து பணக்காரன் ஆயிருக்கிறாங்க. இது எந்த காலத்துல இருந்து நம்ம பார்த்தோம்னா, இந்த கனிம கொள்ளை அப்படின்ற இந்த செய்தி அடிபட்ட பிறகுதான் இப்படி திடீர் பணக்காரர்கள் உருவாயிருக்கிறாங்க. இவங்க என்ன பண்றாங்க, ஒட்டுமொத்த சிஸ்டத்தையும் கரெக்ட் பண்றாங்க. அரசாங்கத்தையும் அரசாங்கத்தில் தொடர்பு இருக்கக்கூடிய அத்தனை எந்திரத்தையும் பெறப்பட்ட ஆட்கள் வந்து ஊழல் மயப்படுத்தி ஒட்டுமொத்தமா மக்களுக்கு எதிரான அரசாங்கமாக திருப்பி இருக்கிறார்கள். ஆக இப்போ நாம எப்படிதான் பேசி பார்த்தாலும், ஐயா அவர்கள் எப்படிதான் பேசி பார்த்தாலும், அரசாங்கத்தை நடத்துவது இன்றைக்கு யார்? மன்மோகன் சிங் நடத்துறாரா, இல்ல சோனியா காந்தி நடத்துறாரா, இங்க ஜெயலலிதா நடத்துறாங்களா, இல்ல அதுக்கு முன்னாடி கருணாநிதி அவர்கள் நடத்தி இருக்கிறாங்களா, இல்ல கர்நாடகாவில் பார்த்திருக்கும் போது பிஜேபி அரசாங்கம் நடத்ததா என்று பார்த்தால் பின்னணியில் இருப்பவர்கள் எல்லாம் இப்படி நிலத்தை கொள்ளையிடுகின்ற மாஃபியாக்கள் தான் இன்றைக்கு இந்த அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. ஆனால் நேர்மையான அரசியல்வாதிகளாக இருந்தால் அல்லது நேர்மையான பிரதமராக இருந்தாலும் சரி, முதல்வராக இருந்தாலும் சரி, இவர்களை எதிர்கொள்வதற்கான வேலை நிச்சயமாக செய்திருக்கும். ஜார்க்கண்ட்ல என்ன நடந்தது? இரும்பு தாது உற்பத்தியில அங்க மிகப்பெரிய கொள்ளை நடந்த பிறகு அந்த மாநில முதல்வரே அங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமா அந்த லைசன்ஸ் எல்லாம் கேன்சல் பண்றாரு. ஆனா இன்னைக்கு நிலக்கரி ஊழலை பத்தி இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்த பிறகு மன்மோகன் சிங் மௌனம் சாதிக்கிறார். இந்த இடத்துல நம்ம ஜெயலலிதா அம்மையார்கள் அவர்கள் கூட மதுரையில் இவ்வளவு பெரிய ஊழல் நடந்து இவ்வளவு பெரிய கொள்ளை நடந்திருக்கிறது, இன்னும் கூட அதை பத்தி எந்த முடிவும் அவங்க எடுக்கல. கிருஷ்ணகிரியில மிகப்பெரிய கொள்ளை நடந்திருக்கிறது, தர்மபுரியில் நடந்து கொண்டிருக்கிறது, அதே நேரத்தில் வந்து சேலத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் கல்குவாரிக்கான கொள்ளை. அதே நேரத்தில் மணல் கொள்ளை என்பது ரொம்ப பெருவாரியா தமிழ்நாட்டில் ஏறக்குறைய எல்லா ஆறுகளையும் கொள்ளையடித்து ஒரு சின்ன இது வந்து மணல் கொள்ளையோடு மட்டும் நிற்கல, உயிர் பலியில போய் நிக்குது. ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன். கொற்றலை ஆறுன்னு சொல்லிட்டு திருவள்ளூர் பக்கத்துல ஒரு ஆறு இருக்குது. அந்த ஆத்துல முழுக்க தண்ணி போற இடத்துல நான் அந்த இடத்துல போயிட்டு பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு 4 பேர் குளிச்சுட்டு இருக்கிறாங்க. குளிச்சுட்டு இருக்கும் நேரத்தில் நாங்கள் கடந்து போயிட்ட பிறகு ஒரு அரை மணி நேரத்தில் எனக்கு ஒரு போன் வருது. என்னன்னா, அந்த குளிச்சிருந்த 4 பேர் அந்த மணல்ல சிக்கி அந்த இடத்துல ஆத்துல சிக்கி செத்து போயிருக்காங்க. என்ன நடந்திருக்குன்னா, அங்க மணல் கொள்ளையடித்து மிகப்பெரிய பள்ளங்களை வெட்டி எடுத்ததால புதுசா அந்த ஆத்துக்கு போனவங்க மூழ்கி இறந்திருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பின்னாடி தெரிய வருது. இன்றைக்கு ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி ஆரணி ஆறு வந்து ஏறக்குறைய 25 மீட்டர் ஆழத்துக்கு தோண்டி எடுத்திருக்கிறாங்க. தோண்டி எடுத்து எங்க வச்சிருக்காங்கன்னா, அங்க இருந்து 5 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய உதப்பை என்கின்ற ஒரு இடத்துல மலை மாதிரி அப்படியே குவிச்சு கொச்சிருக்காங்க மணல்ல. அப்ப எங்க கட்சி சேர்ந்த தோழர்கள் அங்க வந்து மாவட்ட செயலர் எல்லாம் சேர்ந்து 25 கிலோமீட்டர் ஒரு நடைபயணம் போன பிறகு அந்த மணல் கொள்ளை டெபாசிட் செய்து வைத்திருந்த அந்த இடத்தை மட்டும் மாத்தி அடுத்த இடத்துக்கு கொண்டு எல்லா மாநிலங்களிலும் இதுபோல் நடைபெற்று கொள்ளை வந்து பரவலாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா எல்லா அரசுகளுமே எதற்காக ஒரு முடிவெடுக்காமல் திணறிக் கொண்டிருக்கிறார்கள், தயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் ஒரு $1 மில்லியன் கேள்வி. இது வெறும் மணல் கொள்ளை அல்லது கிரானைட் கொள்ளை அல்லது இயற்கை வளங்கள் கொள்ளை என்று மட்டும் பார்த்தால் நாம் கூட விட்டுவிடலாம். ஆனால் இதற்கு பின்னால் லட்சக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரம் இருக்கிறது. தோழர் சொன்னது போல மலை என்பது வெறும் மலை அல்ல, அங்க இருக்கக்கூடிய மக்களை வந்து கணக்கில் வைத்துக் கொள்வதே இல்லை. அதே நேரத்தில் நிலங்களை வெட்டி எடுக்கின்ற பொழுது அங்க இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்களோ பிற்படுத்தப்பட்ட மக்களோ அல்லது வருமானத்தில் மிக குறைந்த அளவில் இருக்கக்கூடிய மக்களின் நலனை பத்தி யாருமே கவலை கொள்றதே இல்லை. ஒரு நிலத்தை பட்டா போட்டாங்க, ஒரு நிலத்தை வெட்டி எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா எந்த விதமான தயவு தாட்சியம் என்று அங்க இருக்கக்கூடிய மக்களை தூக்கி அப்படியே வெளியே போறாங்க. வாழ்வாதாரமும் பாதிக்கப்படுகின்றது, இந்த கொள்ளை என்பது அரசுக்கு வருவாய் இழப்பு மட்டுமல்ல, அரசுக்கு எதிரானது மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான ஒடுக்கப்பட்ட மக்களின் வாழ்விற்கே எதிரானது. அதனாலதான் நம்ம எதிர்க்கிறோம். நன்றி சன்னா. நேரமின்மையின் காரணமாக நாம் நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். கடற்கரை உங்களுடைய இறுதியாக நான் இதை சொல்றேன். இப்ப இந்த அரசாங்கம் இதுக்கு முன்னால வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில மசனக்குடிங்கிற இடத்துல வந்து ஒரு நியூட்ரினோ ப்ராஜெக்ட்னு ஒன்று புதுசாக கொண்டு வந்தாங்க. அந்த நியூட்ரினோ ப்ராஜெக்ட் வந்து அங்கே செயல்படுத்த போகிறாங்க. அந்த மணல்களை எடுத்து அந்த மலைகளை குடைஞ்சு அவங்க அதுக்கான மெட்டீரியல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக ஒரு டெஸ்ட் எடுக்கும்போது நாங்கள் வந்து நான்லாம் போயிருந்தேன். போய் அது முழுக்க அந்த இடங்களை சுற்றி மிகப்பெரிய முதுமலையிலேருந்து ஆரம்பித்து மிகப்பெரிய 5000 பரப்பளவு உள்ள அந்த மலை முழுக்கவும் இருக்கக்கூடிய மையமான இடம் மசனக்குடியை வைத்து தான் அது நடக்க போகுது. அந்த ப்ராஜெக்டுக்காக மத்திய அரசு அனுமதி கொடுத்துருச்சு. இதில் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, அணுத்துகள்கள் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் புரோட்டான் எல்லாம் சயின்ஸ் உள்ளே போகணும். அது உள்ளே வச்சு அந்த மலைகளை குடைந்து அது உள்ளே வச்சு
அங்கதான் அந்த ஆலையை, அந்த ஆய்வகத்தை உள்ள நிறுவுறதா ஒரு திட்டம். நீங்க இந்த ஒரு மலையை மட்டுமே நீங்க எடுத்துட்டீங்கன்னா, தமிழ்நாடு ஏற்கனவே நீர் ஆதாரம் இல்லாம, இவங்களுக்கு காவேரி தண்ணி இல்லை, கிருஷ்ணா தண்ணி கிடையாது. நீங்க எந்த ஊருக்கு போனாலும் ஆத்துல மணல், முதல்ல தண்ணி இருக்கும், மணல் இருக்கும். அப்புறம் கொஞ்ச காலம் ஆனவனே தண்ணி இல்லாம இருந்தது, மணல் இருந்தது. இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு போய் பாத்தீங்கன்னா மணலும் இல்லை, ஆறும் இல்லை. இன்னும் கொஞ்ச நாள் தண்ணீர் இல்லை, மணலும் இல்லை, ஆறும் இல்லை, எல்லாமே இல்லை. நீங்க இந்த மணல்கள் எல்லாமே வந்து பல லட்சக்கணக்கான ஆண்டுகளாக மலையில் இருந்து புறப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து படிங்களாகி அது நீர் பிடிப்பை உண்டாக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கு. நீங்க மசனக்குடிய மட்டுமே கை வைத்தால் தமிழகம் முழுவதுமே எல்லா நீர் ஆதாரமும் கெடும். அதான் உண்மை. நீங்க அங்க ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க. அதுல என்ன, இது எதுக்காக அந்த திட்டத்தை அங்க முன்மொழிஞ்சாங்கன்னா, மற்ற மலைகளை விட அந்த மலையில நீங்க ஹோல் பண்ணீங்கன்னா 90 நாள் உடையாம நிற்கும். அப்ப அந்த 90 நாள்களுக்குள்ள அந்த கட்டுமான பணியை அவங்க செய்யலாங்கிறாங்க. இது எல்லாம் குறைஞ்சி நீங்க மலைக்குள்ள கொண்டு போய் கண்டுபிடிச்சி இந்த மலையெல்லாம் அழிச்சு, தமிழ்நாட்டில் ஏற்கனவே அங்க நதிநீர் பிரச்சனை, எல்லா பக்கமும் தண்ணி கொடுக்கல, எல்லா மாநிலமும் கை வைத்தாச்சு. நீங்க இதையும் அழிச்சு தினந்தோறும் அந்த மலையை குறைஞ்சி கனரக வாகனங்களா வெளியில கொண்டு போயிட்டு இருந்தா அந்த காடு இருக்குமா சார்? தானா மழை பெய்யுமா? மரங்கள் வேணாமா? மரங்கள் இருந்ததுன்னா தானே மழை பெய்ய முடியும். நீங்க அதிகப்படியான உங்களுடைய மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து வரக்கூடிய மழைகள் அங்கதானே பெறப்படுது. இது எல்லாத்தையுமே நீங்க கெடுத்துட்டு இதை முழுக்கவே நீங்க தமிழ்நாட்டை வந்து ஒரு பாலைவனமா, உங்களுடைய ஒட்டுமொத்த கருத்தும் சுவர் இருந்தால்தான் சித்திரம் என்ற அடிப்படையில் வந்து நிற்கின்றது. இவர்கள் சொல்கின்ற வளர்ச்சி எல்லாம் கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்படாமல் இருந்தால் தான் நடைபெறும் அப்படிங்கிற கோணம் தான். அரசாங்கத்தினுடைய பொருளாதார வளர்ச்சி என்பது தனி கொள்கை. அதே அரசு கனிம வளங்களை மேற்கொண்டு அதை காப்பாற்றி வளர்த்து எடுக்க வேண்டியது தனி கொள்கை. உண்மையாகவே இவருக்கு இந்த காங்கிரஸ் சார்பா நான் ஒரே ஒரு நன்றி சொல்லலாம். இந்த வனங்களை பாதுகாக்கக்கூடிய மிகப்பெரிய நல்ல சட்டத்தை இந்திரா காந்தி அவர்கள் தான் கொண்டு வந்தாங்க. ஆனால் அவர் இருந்த அதே பேர் இயக்கம் தான் இன்றைக்கு மிகப்பெரிய அவருடைய கருத்தை முழுமையாக பதிவு செய்ய வேண்டியிருக்கின்றது. இன்னும் சில நிமிடங்களே இருப்பதால் சொல்லுங்கள் நாராயணன், 2 பேருடைய கருத்துக்களையும் கேட்டிருப்பீர்கள். நேயர்களுடைய கருத்தையும் நினைவுபடுத்தி விடுகின்றேன். வங்கியில் ஒரு வீட்டிற்கான என அவருடைய கேள்விக்கான அவர் கருத்து உண்மையிலே நல்லா கரெக்டா சொன்னாரு. அதனாலதான் 2004 நாங்க வந்த உடனே கனிம வளங்களை ஆக்ஷன் எடுப்படுத்தி செய்யணும்னு அதற்கான குறிப்புகளை ஆரம்பித்து இப்போ 2012 பிப்ரவரி மாதம் அது சட்டமா கொண்டு வந்தாச்சு. இனிமே கனிம வளங்களை பொறுத்த வரைக்கும் ஆக்ஷன் மூலமாக தான் செயல்படணும். ஆனா அது ஒரே நாள்ல கொண்டு வர முடியல. இதற்கான காலதாமதம் ஆனது உண்மை. ஆனா அதற்கான பல காரணங்கள் இன்க்ளூடிங் லெப்ட், பிஜேபி, பல அரசுகளும் இருந்து அதிகாரிகள் பல கேள்விகளை கேட்டாங்க. இது ஒரு காரணம். ஆனா அவர் கேட்டது நியாயமானது. ஆனா 2012க்கு பிறகு இப்பொழுது எல்லா கனிம வளங்களும் ஆக்ஷன் மூலமாக செய்யணும்னு சட்டமே வந்துடுச்சு. அதை வந்து இதுவும் பண்ணியாச்சு. 2வது, அவர் 212 இது பண்ணாங்க. அதுல வந்து 58க்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டாங்க. அதாவது ஒரே ஒரு இதுக்கு போறேன், இந்த கோல்ல போறேன். இதுல கோல்ல வந்து கொடுத்த 212 இதை கொடுத்ததுல 59க்கு ஒண்ணு தான் தோண்டி சுரங்கத்தை எடுக்காங்க. மீதி 59க்கு ஒண்ணுமே செய்யல. ஏன் எடுக்கலன்னா அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சாச்சு. 32 பேருக்கு வந்து ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சாச்சு. 25 பேர்ட்ட டி அலோகேட் பண்ணி திரும்ப எடுத்தாச்சு. அதாவது கனிம வளங்களை எதுக்கு கொடுக்கறோம்னா அதை உபயோகித்து நாட்டு வளர்ச்சிக்கும் மின்சார வளர்ச்சிக்கும் மற்றவர்களுக்கும் செய்யணும். அதை எடுத்துக்கிட்டு சும்மா வச்சிருக்கவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பி திரும்ப எடுத்துக்கக்கூடிய இதை ஆரம்பிச்சாச்சு. அதனால வந்து இதா பணம் கொடுத்துருந்தாங்கன்னா இதெல்லாம் இந்த மாதிரி நோட்டீஸ் எல்லாம் அனுப்ப மாட்டாங்க. ஸோ ஏறக்குறைய இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். டே டு டே நான் பாக்குறது இல்லை. பட் ஐ டோன்ட் திங்க் தேர் வில் பி எனி ப்ராப்ளம். பட் உண்மைதான், அதாவது இயற்கை வளங்களை சுரண்டக்கூடாது, இயற்கை வளங்களை குறுகிய கால முன்னேற்றத்திற்காக உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு நண்பர் சொல்றாரு. அதுல 2 விதமான கருத்துக்கள் இருக்கவே முடியாது. அரசாங்கத்துடைய வளங்கள்ன்றது மக்களுடைய வளங்கள். மக்களுடைய வளங்கள் இருந்துச்சு, யூ ஹாவ் அ ஃபிடுஷியரி ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த தலைமுறைக்கு மட்டும் இல்ல, வருங்கால தலைமுறைக்கு அதை வந்து நிச்சயமாக அரசு அதற்கான தான் தனியா சுற்றுப்புற சூழல்னு ஒரு அமைச்சகமே இருக்குது. ஒன்னும் கேட்டா அதுல ஜெயராம் ரமேஷ் இருக்குச்சு, பெரிய ஒரு சண்டை நடந்தது. நம்ம இதுக்குமே தள்ளி போடுறாரு, தமிழ்நாடு தள்ளி போடுறாருன்னு. ஆனா ஒரு அரசாங்கம்ன்றது எல்லாத்தையும் பார்க்க வேண்டியிருக்கு. ஆனா எல்லா விதமான விமர்சனங்களும் அவசியம் தான். இன்னைக்கு வந்து இதை செய்ய வேண்டியது அவசியம் தான். இது எப்படி செய்யறோம்? என்னது அரசாங்கம்ன்றது நம்ம தேர்ந்தெடுக்க. நீங்க பேச இன்னொருத்தர் கூட சொன்னாரு, நிறைய புது மக்கள். நான் வந்து எனக்கு அரசியல் எனக்கு முன்ன பின்ன யாரும் எங்க வீட்டுல இருந்தது கிடையாது.
நான் அரசியலுக்கு முதல் தலைமுறையாக அமெரிக்காலே வந்தவன். அதே மாதிரி இந்த மாதிரி வரணும்னுச்சே நீங்க ராஜீவ்காந்தி சொன்னார்ல, அவர் சொல்றது இந்த இளைஞர் சொன்னதை நான் வரவேற்கிறேன். ராஜீவ்காந்தி ராகுல் காந்தி சொன்னது மட்டும் இல்ல, இந்த இளைஞர் மாதிரி நல்லவர்கள் வந்தா தான் முடியும். அரசியல்ல நல்லவர் உண்டாதான். ஏன்னா நம்மளுடைய வெளிப்பாடாதான் அரசியல்வாதிகள். நிச்சயமாக பிரதமர் பதவி விலக வேண்டும் என்று இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி போர்க்கொடி பிடித்திருப்பதை பற்றி தான் நம்முடைய விவாதத்தை நாம் தொடங்கினாலும் கூட பாரதிய ஜனதாக்கு அந்த தகுதி இல்ல. ஆமா, நிச்சயமாக அது பங்காளி சண்டை. அரசியல் கட்சி பங்காளி சண்டை, பங்கு போடுற சண்டை. பல்வேறு தளங்களில் நாம் நம்முடைய இந்த விவாதத்தை நகர்த்தினோம். 3 பேருமே உங்களுடைய பல்வேறு பணிகளுக்கு மத்தியில் எங்களுடைய நிலையத்திற்கு வந்திருந்து உங்களுடைய கருத்துக்களை உங்கள் தளங்களில் நின்று சிறப்பாக பதிவு செய்தீர்கள். உங்களுக்கு சத்தியம் தொலைக்காட்சியின் சார்பாக மிக்க நன்றி. வாய்ப்புக்கு நேயர்களே, தொடர்ந்து கொள்ளையடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றதா இந்தியாவினுடைய கனிம வளங்கள் என்ற தளத்தில் நாம் இன்றைக்கு விவாதித்தோம். குறிப்பாக நிலக்கரி சுரங்கங்களை ஒதுக்கீடு செய்ததில் மிகப்பெரிய அளவில் ஊழல் நடைபெற்றிருப்பதாக பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து இன்றைக்கு நாடாளுமன்றத்தின் 2 அவைகளிலும் மிகப்பெரிய ஒரு அமளியில் ஈடுபட்டதை முன்னிட்டு அந்த செய்தியை அடிப்படையாக வைத்து இன்றைக்கு இந்த விவாதத்தை நாம் இங்கே நிகழ்த்தினோம். விவாதிக்க வேண்டியது எங்களுடைய கடமை, அதற்கு விடை காண வேண்டியது உங்களுடைய உரிமை என்ற அளவிலே இன்றைய நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்கின்றேன். மீண்டும் நாளை மற்றும் ஒரு மக்கள் சார்ந்த பிரச்சனையோடு சத்தியம் சாத்தியம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திக்கின்றேன். நான் செந்தில். நன்றி. அதில் மீண்டும் தோல்வியுற்றிருக்கிறார் கருணாநிதி. தகுதி இல்லாம உட்கார வச்சனால கரண்ட் கட்டலாம் வந்து